தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி பற்றியும் நாள்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று துறைமுகம் தொகுதி குறித்து பார்க்கலாம். 1957 முதல் இருந்து வரும் துறைமுகம் தொகுதி சென்னையின் மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் இந்த தொகுதியில் அதிக அளவில் உள்ளனர். ஆரம்பத்தில் 1957, 1962 ஆகிய இரு தேர்தல்களில் மட்டுமே காங்கிரஸ் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது. அதன்பின் 1967 தேர்தலில் முஸ்லிம் லீக் வேட்பாளர் ஆஜா ஷெரீப்பும், 1971 தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் முகதீனும் வெற்றி பெற்றனர். அதன்பின் தொடர்ந்து 8 முறை திமுகவே வெற்றி பெற்று வந்தது. அதுவும் திமுக தலைவர் மு கருணாநிதி இந்த தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார். திமுகவை சேர்ந்த ஏ செல்வராஜன் இந்த தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக இந்த தொகுதியை பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கே விட்டுக் கொடுத்து வந்துள்ளது. 3 முறை மட்டுமே போட்டியிட்டு 2 முறை தோல்வியை தழுவியது. முதல் முறையாக 2011 தேர்தலில் அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றியது. இந்த தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக அதிமுகவை சேர்ந்த பழக்கருப்பையா உள்ளார். வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஆண்கள் 95,485 பேரும், பெண்கள் 86,050 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 51 பேரும் என 1,81,586 பேர் உள்ளனர்.